சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நியூஸ் வரப்போகுது. நான் டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டேன். எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே மோஸ்ட்லி வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். ஸ்கூல் ரீஓப்பன்க்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 1, 2, 3, 4, 5 எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கான அந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மே 10க்கு அப்புறம் ஜூன் 10க்கு அப்புறம் தான் வந்து அப்படின்றது உறுதி ஆயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? உண்மையாவா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆமா சில குட்டீஸ். மு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பை பொறுத்தவரைக்கும் நம்ம திருப்பி சொன்னது என்னன்னா, மே 25க்கு அப்புறம் டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏத்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, மே 25க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான வெப்பம் அப்படின்றது உயரக்கூடும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லீவ் அப்படின்றது கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2024ஆம் ஆண்டு ஸ்கூல்ஸ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து திருப்பி சொல்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் முதல் வாரம் பள்ளிகள் திறப்பு கிடையாது அப்படின்றது இங்க நான் மறுபடியும் வந்து சொல்லிக்கிறேன். எப்போ ப்ரோ ஸ்கூல்ஸ் அப்போ வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா, ஜூன் 10ஆம் தேதி நல்ல ஒரு நாள். நல்ல ஒரு திங்கள் கிழமை. ஓகேங்களா? அன்னைக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற மாரி வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2024 ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் மே 1 வீக் வந்து டெம்பரேச்சர் ஓவரா இருந்துச்சு. இப்பதான் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பரவலான மழை வந்து இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வந்து டெலிகிராம்லயே அஃபிஷியல் அப்டேட் வந்து நான் குடுத்துட்டேன். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது. இதிலிருந்து உறுதி ஆயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது. பள்ளிகள் திறப்பை பொறுத்தவரைக்கும் நிச்சயமா நம்முடைய தமிழகத்துல தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. 25க்கு அப்புறம் வந்து டெம்பரேச்சர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகப் போகுது அப்படின்றதுனால, இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்ஸ் ரீஓப்பன பத்தி நெறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ, அதனால அவங்களுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மத்த ஸ்டேட் இப்ப டெல்லி, அப்புறமா வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 47 செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபாரன்ஹீட்ல 118க்கு மேல வந்துருச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் நம்ம எட்டுனாலும் ஒரு 110 கிட்ட நம்ம வந்துருவோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐஎம்டி. ஸோ, அதனால வந்து நீங்க பயப்படாம இருங்க. கண்டிப்பா லீவ் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா செல்லக்குட்டி?